வணக்கம். அறிமுகம் எதுவும் தேவையில்லை, ஏற்கனவே பண்ணியாச்சு. அதனால் நேர உரையாடலுக்கு போயிடலாம். தலைப்பிலேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். தலித்திய மொழியாக்கங்கள் ஊடாக அப்படிங்கிற ஆரம்பத்தில், அப்போ தலித்திய மொழியாக்கம்னா எப்படி வரையறுக்கலாம், அதோட முக்கியத்துவம் என்ன, அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். விடிகாலை 9 மணிக்கு வந்து அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் ஜெய்தீன். தமிழில் வந்து வெகுகாலமாக வந்து மொழிபெயர்ப்புகள் இருக்குது, மொழிபெயர்ப்புகள் சார்ந்த சிந்தனைகள் இருந்திருக்கு. ஆனால் இதன் ஊடாட்டமாக பிரதானமாக இருக்கக்கூடியது என்னன்னா, மொழிபெயர்ப்பு அப்படின்றது வந்து மூல நூலுக்கு அல்லது மூல பிரதிக்கு எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கும் அப்படின்றத வச்சு மட்டுமே தான் வந்து பெரும்பாலான விவாதங்கள் தமிழில் நடந்திருக்கு. நீங்கள் சமீபத்தில் நடந்த விவாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மொழிபெயர்ப்பாளர்கள் ரொம்ப கம்மியாக பேசுவாங்க, எழுத்தாளர்கள் பேசுவாங்க, மற்றவங்கெல்லாம் பேசுவாங்க. ஆனால் அந்த டிரான்ஸ்லேட்டர் ஏஜென்சி அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் முதல்ல. அப்புறம் எல்லா மொழிபெயர்ப்புகளும் ஒரே மாதிரி இருக்கணும், அது வந்து ரொம்ப ரொம்ப லாயலாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இதை தாண்டி நம்ம மொழிபெயர்ப்பு மொழியாக்கங்களை யோசிக்க முடியுமா அப்படின்றது முதல் லெவலில் நான் யோசிக்கணும்னு நினச்சேன். இப்போ ஆங்கிலத்தில் வித்தின் டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ்லையும் சரி, அப்புறம் ஒரு அகடமிக் கல்ச்சருக்குள்ளே இல்லாமல் செய்கிற மொழிபெயர்ப்புகள் மொழியாக்கங்களும் சரி, இந்த லாயல்ட்டி அப்படின்றத தாண்டி ஹானரிங் த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து ஹானர் பண்ணும் அப்படின்ற எல்லாம் நிலைக்கு வந்திருக்கிறோம் நம்ம. ஆனால் அது போன்ற விவாதங்கள் தமிழில் ரொம்ப குறைவாக நடந்திருக்கு. ஆனால் அதற்கான எல்லா ஸ்பேஸும் தமிழில் நடந்திருக்க வேலைகளில் இருக்குது அப்படின்றது தான் முதல் லெவலில் இந்த மொழியாக்கங்கள்னு. இப்போ தலித்திய மொழியாக்கங்கள்னு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஒரு தலித் லிட்ரேச்சர் மாதிரி ஒரு வரையறையோ அல்லது ஒரு தியரைசேஷனோ இல்லாமல் அது ஒரு அவேர்னஸ் அப்படின்ற நிலைமையில சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 90களில் நடந்த தீவிரமான தலித்திய சிந்தனைகளில் வேலைகளில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எட்வர்ட் சையத் மொழிபெயர்க்கப்பட்டார், ஃபோக்கோ, டேடா, அந்த மாதிரி ஒரு சீரியஸான வெஸ்டர்ன் ட்ரெடிஷனில் இருக்க ஸ்காலர்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அப்புறம் ஃப்ரெஞ்ச் லிட்ரரி ட்ரெடிஷன் இங்கே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அப்புறம் அமெரிக்காவில் இருந்து மால்கம் எக்ஸ் போன்றவர்களை வந்து மொழிபெயர்த்தாங்க. ஆனால் நீங்கள் இந்த மொழிபெயர்ப்புகளை வந்து வெறும் லாயல்ட்டி அல்லது எவ்வளோ க்ளோஸாக அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தாண்டி தமிழில் இந்த பிரதிகள், இந்த சிந்தனையாளர்கள் என்னவா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து தலித்திய மொழியாக்கங்கள் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன். அது வெறுமனே தலித் எழுத்துகள் மொழிபெயர்ப்பு பற்றி மட்டும் இல்லாமல், அல்லது மொழிபெயர்ப்பாளர்கள் தலித்துகளாக இருக்காங்களா அப்படின்றது மட்டும் இல்லாமல், அந்த மொழிபெயர்ப்பு கலையை இன்னும் கொஞ்சம் தாண்டி யோசிக்கணும் அப்படின்றது ஒரு லெவல்லையும், அந்த மொழிபெயர்ப்பு கலையின் ஊடாக அல்லது மொழிபெயர்ப்புகள் வழியாக தலித்தியம், தலித்திய பார்வை, சிந்தனை போக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கணும் தான் இந்த சொன்னேன். உதாரணமாக இப்போ மால்கம் எக்ஸ் தமிழில் டிரான்ஸ்லேட் ஆயிருக்காருன்னா, அவர் தமிழ் சூழலில் வெறுமனே மால்கம் எக்ஸாக இருந்தாரா அப்படின்றது தான். தமிழ் சூழலை வாசிக்கிறவங்களுக்கு அவர் வேற மாதிரியா இருந்திருக்காரு. பாபா சாஹிப் அம்பேத்கராக இருந்திருக்கிறாரு, அயோத்திதாசராக இருந்திருக்கிறாரு, அப்புறம் இன்னொரு லெவலில் திருமாவளவனாக கூட இருந்திருக்கிறாரு. அப்போ அதே போல வந்து சயீதை வந்து ஒரு பின்காலனியம்னு சபால்டன் ஸ்டடீஸ் வரைக்குமே நம்ம ஆய்வுக்குள்ளங்களில் பேசினாலும் கூட, ஒரு தலித் பார்வையிலான சயீத் வந்து இந்திய சூழலில் எப்படி இருப்பாருன்னு யோசிக்கும் போது அந்த பின்காலனின்ற ஐடியாவே செழுமையாது. அப்போ அதை எப்படி நம்ம யோசிக்க போகிறோம்? இப்போ பேராசிரியர் தர்மராஜ் இருக்காருன்னு அவரை பார்த்ததுனால எனக்கு ஞாபகம் வந்தது, அடுத்தவர் பேசுவார். இப்போ அவரோட நமக்கு தெரியும், அவருடைய சிந்தனைகளில் வந்து ஃபிலோசபிக்கல் ஐடியாஸ் வந்து எவ்வளோ முக்கியமாக வேலை செய்யுது. அப்புறம் வந்து தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்ஸ். இப்போ அது வந்து வெறும் ஒரு கன்சம்ஷன் ஆஃப் தியரி, கன்சம்ஷன் ஆஃப் லிட்ரேச்சர்ன்ற மாதிரி மட்டும் இருக்காது. அதில் ஒரு சீரியஸான ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். தமிழ் சூழலில், இந்திய சூழல்களில் இருக்கக்கூடிய சாதிய சமூகங்கள் அந்த தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கில் வச்சு பார்க்குறப்போ அது என்ன மாதிரி ஆகுது. இன்டர்ன் நீங்கள் அவரோட எழுத்துக்களை வந்து வாசிக்கும் போதோ இல்லை அதை மொழிபெயர்க்க முயற்சிக்கும் போதோ இந்த வெரி ஐடியா கெட்ஸ் மோர் ரிச்சர். அப்போ அந்த மூல நூலுக்கு, மூல பிரதிக்கு, மூல சிந்தனைக்கு புதிய அர்த்தங்களை வழங்கக்கூடியதாக இருக்கு. இப்படி இந்த லெவல்ல வந்து நம்ம மொழியாக்கங்களை யோசிக்கணும்னு நினைச்சேன். அதுதான் இந்த ஊடானன்ற வார்த்தை வந்து அடுத்தடுத்த இதில் இன்னும் பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் கீ அப்படின்னு தோணுது எனக்கு. நீங்கள் மட்டுமே நிறைய கேட் பண்ணாதீங்க, நானும் கேட்குறேன். ராம் வந்து
இன்டிஃபைன்ஸ் தலித் ஸ்டோரிஸ்னு ஒரு தொகுப்பு வந்திருக்கு. அப்புறம் அண்ட் ஓஷன் இன் வெல்னு இப்போது சமீபத்தில் வந்திருக்கு. ப்ளீஸ் செக் இட் அவுட், செக் தம் அவுட். நீங்கள் வந்து மொழிபெயர்ப்பு தொடர்ந்து மொழிபெயர்ப்பராகவும் இருக்கீங்க, அப்புறம் தீவிர வாசிப்பாளராகவும் இருக்கீங்க, வாசகராகவும் இருக்கீங்க. அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு கல்விப்புலம் சார்ந்து ஆசிரியராகவும் செயல்படுறீங்க, மொழிபெயர்ப்பையும் டீச் பண்ணுறீங்க. இந்த பின்னணியில் தலித் இலக்கியம் அதை டீச் பண்ணுறது, அப்புறம் மொழிபெயர்ப்புகளை டீச் பண்ணுறது, இந்த பின்னணியில் உங்களோட படிப்பினைகள் என்னன்னு சொன்னீங்கன்னா நான் அப்படியே அடுத்து. ஓகே, ஆசிரியராக இருக்கிறதுங்கிறது வந்து கொடுக்கறத விட அதில் நிறைய கற்றுக்கிறதும் இருக்குது. இது நம்ம 2 பேருக்குமே வேறு வேறு சமயங்கள் ஆசிரியராக இருந்த அழகரசன் ஐயாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. அவரோட வகுப்புகள் முதல்ல ஆரம்பித்தப்போ எனக்கு விசித்திரமாக இருந்தது. பின்காலத்துவம் ஏதாவது வகுப்பு நடந்துகிட்ருக்கோம், அம்பேத்கரை புகுத்தி பேசுவார், பண்டிதரை பற்றி ரெஃபரன்ஸ் வரும். போஸ்ட் கொலோனியலிசமுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம்? சொல்லப்போனால் இந்தியாவோட பின்காலனித்துவ நெரேட்டிவ், இப்போ ஃபார்ம் ஆகிருக்கிற நெரேட்டிவ்க்கு இவங்க 2 பேரும் ஒவ்வாதவர்களாக கூட இருப்பாங்க. ஏன்னா காலனித்துவத்தை வேறு வேறு சமயங்களில் சப்போர்ட் பண்ணவங்களாக கூட இருக்கும்போது அப்போ அதை பேசுறதுக்கான அவசியம் என்ன வருது? மொழிபெயர்ப்பு வரும்போது தலித் இலக்கியம் அந்த பேப்பரில் வர ஜூத்தன்கிற டெக்ஸ்ட் எடுத்து அப்போ ஜூத்தன் ஏன் அப்படியே வச்சுருக்காங்க? இந்த மாதிரி விவாதங்களை மொழிபெயர்ப்பு சார்ந்து மட்டும் இல்லாமல் தலித் டெக்ஸ்ட், அதாவது தலித் ஸ்டடீஸுங்கிறது தனியாக வச்சு, இந்தியன் லிட்ரேச்சருங்கிறது தனியாக வச்சு, போஸ்ட் கொலோனியலிசம் தனியாக வச்சு, டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ் தனியாக வச்சு பார்க்காம அந்த ஊடாட்டம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அது அவர்கிட்டேருந்து வந்த ஒரு பெரிய படிப்பினை நினைக்கிறேன். அப்புறம் வெளியில் வந்து டீச் பண்ண ஆரம்பிக்கும் போது தெரியுது, அந்த ஊடாட்டம் இல்லாமல் பேச முடியாது, அந்த ஊடாட்டம் இல்லாமல் கற்பிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. தனித்தனி சப்ஜெக்ட்ஸ் கிடையாது. இது முன்னாடி இருந்தது 90s வரைக்கும் கூட. இந்தியன் லிட்ரேச்சர் அண்ட் இங்கிலீஷுங்கிறது தனி, தலித் ஸ்டடீஸுங்கிறது வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி பேப்பராக இருந்தது. ரெண்டும் ஒட்டாமல் இருந்த காலம் இருந்திருக்கு. ஆனால் இப்போது அப்படி தனியாக வச்சு பார்க்க முடியாத நிலை இருக்குது. ஏன்னா அதுக்குள்ளேயே ஒரு டயலாக் இருக்குது. அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளேயே டிரான்ஸ்லேஷன் பற்றி பேசும்போது நம்ம தலித் கல்ச்சுரல் ஐடென்டிட்டி எப்படி அதில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கண்டிப்பாக பேசி ஆகணும். அதை தனியாக பிரித்து பார்க்க முடியாது. இது ஒரு பக்கம் டீச்சிங் அப்போ நடக்குதுன்னா, இன்னொரு பக்கம் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது, நான் புனைவு தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன், ஆனால் அதுலேயே புனைவில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் ஏற்கனவே நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அப்போது மறு வாசிப்பாக நான் பார்க்குறேன். ட்ரான்ஸ்லேஷனுங்கிறதே ஒரு தடவை படிக்கும்போது நம்ம புரிஞ்சுக்கிறது வேற, ஆனால் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நம்ம வாசிக்கிற விதமே வேறையாக இருக்கும். அப்போது அந்த சூழலை பற்றியும் சரி, யூஸ் பண்ணுற வார்த்தைகள். ஸோ தலித் இலக்கியம் முக்கியமாக கொடுத்த ஒரு பங்களிப்புங்கிறது வந்து வட்டார வழக்க காமனாக்கள். முன்னாடியே கீரால் ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் தலித் இலக்கியம் ஒரு வட்டார வழக்கு இல்லாமல் செயல்பட முடியாது அப்படிங்கிற ஒரு பாமாவாகட்டும், பாமாவை டிரான்ஸ்லேட் பண்ணும்போதெல்லாம் இருந்த டிஃபிகல்ட்டிஸை நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னமும் படிக்கும்போது, ஆங்கிலத்தில் படிக்கும்போது டிஸ்டர்ப் ஆகிற விஷயங்களும் இருக்குது. அப்போது புனைவு மொழியாக்கம்ங்கிறது ஒரு மீள்வாசிப்பாகவே இருக்குது. அது மூலமாக நம்ம அந்த சூழல் பற்றியும் அந்த இயக்கம் பற்றியும் புரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். இதுதான் டீச்சிங்லேயும் சரி டிரான்ஸ்லேஷன்லேயும் சரி கற்றுக்கிட்ட படிப்பினைகள் நினைக்கிறேன். நம்ம திரும்ப அந்த ஊடாகக்கு வரலாம். எனக்கு உங்கள் ஆய்வு வந்து ஆதவனோட முனைவர் பட்ட ஆய்வு வந்து தமிழ் உரைநடை தோற்றத்தில் காலனிய இறக்குமதி தன்மை இருக்கா, இல்லை அதுக்கு முன்னாடிலேருந்தே உரைநடைக்கான ஹிஸ்ட்ரியை பார்க்க முடியுமா அப்படிங்கிறது தான் ஆய்வு பண்ணியிருக்காரு. அதில் அயோத்திதாசர் அவரோட அணுகுமுறை, அதாவது ஆய்வு முறையை நீங்கள் கையாண்டிருக்கீங்க. இப்போ அந்த ஊடாகவை அது கூட ரிலேட் பண்ணி பார்க்க முடியும்னு எனக்கு தோணுது. தலித்திய மொழிபெயர்ப்பு ஊடாக வெளிச்சம், நீங்கள் அந்த ஆய்வு முறையை எப்படி கையாண்டீங்க? உரைநடைக்கும் பண்டிதருக்கும் என்ன சம்பந்தம்? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமா. நான் ஆனால் அந்த ஆய்வை ஆரம்பிக்கும் போது வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் ஒர்க் பண்ணணும்னு அப்படி நினைக்கல. ஆனால் 2-3 விஷயங்கள் என்னென்னா, இந்த ஊடாக அப்படின்றதுலேருந்து ஆரம்பிக்கிறேன்.
இந்த ஊடக வந்து எதை ரீப்ளேஸ் பண்ணுது இம்மீடியட்டானா வந்து இந்த பற்றி இதை பற்றி அப்படின்றத வந்து ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அது அட்வான்ஸ் என்ன பண்ணுதுன்னா, நீங்க வந்து அப்ஜெக்டிஃபை பண்ணி நான் இந்த விஷயத்தை பத்தி நான் பார்க்க போறேன் அப்படின்றத கடந்து நீங்க இதன் வழியா ஒன்றத்தை செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ள போக முடியுமான்றதுதான். இப்போ நீங்க வந்து கல்வி புலத்துல இல்லை பொதுவாக சிந்தனை மரபுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க ஒரு தியரி எடுத்துட்டீங்கன்னா அதை அப்ளை பண்ணணும். இந்த தியரியை அப்ளை பண்ணி நான் இந்த கன்க்ளூஷனுக்கு வரேன் அப்படின்றது வேலிடான விஷயமா இருந்தாலும் கூட அதை தாண்டி பார்க்க முடியுமா அப்படின்றதுதான். ஸோ இந்த போக்கில் வந்து நான் 19ஆம் நூற்றாண்டு உரைநடை மரபு வந்து எப்படி ஒரு நவீன உரைநடைக்குள்ள வருது அப்படின்லாம் யோசிக்கும் போது தவிர்க்க முடியாம வந்து நான் வந்து அயோத்தாசர் கிட்ட வந்தேன். அப்போ எல்லாரும் வந்து இந்த மேகசின் கல்ச்சர், ஜேர்னல் கல்ச்சர் இன் 19th century, புதுதாக வந்த எழுத்து மரபு அப்படின்லாம் பேசும்போது பண்டிதர்கிட்ட வெவ்வேறு நடைகளை நம்ம பார்க்க முடியுது. ஒரு பக்கம் அவர் வந்து வாய்மொழியை அப்படியே ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆளா இருக்கார். அந்த ஸ்டைலைசேஷன் சொல்லுவோம், பக்தின் சொல்ற மாதிரி. அது வந்து அவர்கிட்ட எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு இதுல பார்க்கணும்னு நினைச்சேன். அப்புறம் தமிழன் இதழில் வந்து ஒரு அரசியல் விஷயங்களை அவர் எப்படி பேசுறாரு. ஒரு 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 காங்கிரஸ் ஒன்று பண்றாங்க, இல்லை இங்க இருக்கிற வந்து இடைநிலை சாதியாளர்கள் ஒன்று பண்றாங்க அப்படின்னா அதை வந்து கடுமையாக விமர்சித்து போக்கும்போது அவருடைய மொழி எப்படி இருக்கு. அப்புறம் ஆதிவேதம் மாதிரியான ஒரு தீவிரமான ஒரு பிலோசாபிக்கல் டெக்ஸ்ட்டை பண்ணும்போது அவர் எப்படி பண்றாரு. இதெல்லாம் சந்திக்கிற ஒரு இடமா வந்து உங்களுக்கு இந்திரதேச சரித்திரம் இருக்கு. அதில் கொஞ்சம் கண்ணாமலாம் இருக்கும், எல்லா மொழி வேரியன்ஸும் வர மாதிரி இருக்கும் அந்த ப்ரோஸ் டிக்ஷன்ல. இது வந்து தமிழ்ல வாசிக்கிறப்போ எனக்கு இருந்த ரியலைசேஷனை விட இதை வந்து என்னோட ஆய்வுக்காக மொழிபெயர்க்கும் போது அது புதுசா தெரிஞ்சது எனக்கு. இது எப்படி இந்த ஒரு உரைநடை போக்கையும் இன்னொரு உரைநடை போக்கையும் எப்படி வித்தியாசப்படுத்தி காட்டலாம் இப்படின்லாம் யோசிச்சே இருக்கும்போது தான் வந்து நமக்கு தமிழ்ல தீவிரமா அயோத்தாசர் பண்டிதரை வந்து அவரோட மெத்தடாலஜிக்கலா முன்வைக்கிற ஒரு போக்கும் இந்த பீரியட்ல தான் நான் வாசிச்சே வரேன். அப்போ ஸ்டாலின் போன்றவர்களுடைய எழுத்துக்கள் அயோத்திதாசரை வந்து ஒரு ஆய்வு போக்கா பார்க்க முடியுமா, ஒரு சிந்தனைக்கான வாயிலா பார்க்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறப்போ தமிழ் மரபை பத்தி அவர் என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறப்பதான் தெரியுது. நம்ம வந்து நீங்க இண்டாலஜி ஸ்டடீஸ்லயும் சரி, தமிழ் லிட்ரேச்சர் ஸ்டடி பண்ண ஆங்கிலத்தில் வந்த ஒர்க்ஸும் சரி, சைவ வைணவத்தை தாண்டி அவங்க தமிழ் மரபை பார்த்ததே கிடையாது. அப்போ என்ன ஆயிடும்னா வந்து ஒரு ஜெயின மரபோ பௌத்த மரபோ வந்து தமிழுக்கு வெளியில இருந்து வந்த அதர் ட்ரெடிஷன்ஸ் ஆயிடும். இது ரெண்டும் எனக்கு இணைக்கிற ஒரு ரெண்டு பிராட் ஸ்பெக்ட்ரம் ஐடியாஸை இணைக்கிற புள்ளியா வந்து அகத்தியரை வந்து ரெண்டு பேரும் எப்படி பார்த்துருக்குறாங்க அப்படின்றது. இந்த அகத்தியர்ன்ற ஐடென்டிட்டியை வந்து அயோத்தாசர் என்னவா சொல்றாரு, அப்புறம் இன்றைக்கு இருக்கிற நமக்கு இருக்கிற தலித் சிந்தனையாளர்கள் என்னவா சொல்றாங்க, அப்புறம் இண்டாலஜிக்கல் ஸ்டடீஸ்ல தமிழ் லிட்டரரி ஹிஸ்டரியில என்னமா இருக்கு. அவர் வந்து ஒரு சிவன் கிட்ட வந்து தமிழ் கத்துக்கிட்டாரு, அது வந்து சைவத்தையும் அகத்தியரும் பிரிச்சு பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு போக்குல இங்க வந்து பௌத்த தொடர்பு, வீர சோழியம் இதெல்லாம் பேசும்போது தான் வந்து நான் அந்த மொழி ஸ்டோரியை சொல்லலை. எங்கே வரேன்னா, அப்போ இந்த மொழியாக்கங்கள் நமக்கு வந்து புது வழிகளை வந்து ஓப்பன் பண்ணிட்டே இருக்கு. அப்போ இந்த மொழிபெயர்ப்புகள் வழியாக, இந்த சிந்தனையாளர்கள் வழியாக, இதன் ஊடாக நம்ம எங்க போக வேண்டியிருக்குன்னா கன்ஸ்ட்ரக்டிங் ஒரு தமிழ் லிட்டரரி ஹிஸ்டரி யோசிக்க வைக்கிறக்கூடியதா இருக்கு. அப்புறம் அது வெறுமனே வந்து லிட்ரரி ஹிஸ்டரியில இதுக்கெல்லாம் இடம் இருக்கு அப்படின்றத மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு தாண்டி ஹிஸ்டரியோகிராஃபின்னு ஒன்று இருக்கு, வரலாற்று எழுதியல் முறை அல்ல வரலாற்றியல். அப்படி வரலாற்று எழுதுறதுக்கான தரவுகளை நோக்கி இது கூட்டிட்டு போகுது. அப்புறம் இது வரைக்குமான மாடர்ன் லிட்டரரி ஹிஸ்டரியோகிராஃபிஸ்ல எதெல்லாம் இல்லாம இருக்கு. அப்ப அது எல்லாத்தையுமே இது வந்து ஏன்னா நீங்க பண்டிகை எடுத்துட்டீங்கன்னா ஒரு வாய்மொழி, ஒரு பழமொழி, கதைகள், ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு அர்த்தத்தை வந்து பிரிச்சு பார்க்கறது, நமக்கு இதுகாலம் அறியப்பட்ட ஒரு செயல், அதுக்கான அர்த்தம், அதை மாத்தி பார்க்கறது. இதன் வழியாக எங்க போக வேண்டியிருக்குன்னா அந்த பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லிட்டரரி ஹிஸ்டரியோகிராஃபிக்கே இது புது அர்த்தங்களை வழங்குறதா இருக்கு. அது என்னன்னா நான் வந்து அதிகமாக ஆக்சுவலாக கூட பண்ணல தீசிஸ்ல, அதை சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் என்னோட எக்ஸாமினர்ஸ் வந்து அதை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. நீங்கள் வந்து இதெல்லாம் சொல்றீங்க, ஆனால் இது வந்து எங்கே இருக்கணும்னா இன்ட்ரோடக்ஷன்ல மெத்தடாலஜி செக்ஷன்ல இது வரணும் அப்படின்னு சொல்லும் போது தான் வந்து, அதாவது இது எக்ஸாமின் பண்ணவங்களுக்கும் தமிழுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை.
ஆனால் இதை மொழிபெயர்த்து வைக்கும்போது அதுக்கான ஸ்கோப் எல்லாமே ஓப்பன் ஆகிறத பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த அர்த்தங்களில் தான் வந்து இந்த ஊடாக அப்படின்றது வரணும்னு நினச்சேன். இதே போல் பௌத்தமும் தமிழும் மொழிபெயர்க்கும் போதும் எனக்கு இந்த மாதிரியான ஒரு படிப்பினை இருந்தது. பௌத்தமும் தமிழும் உங்களுக்கு தெரியும் 1940 வந்த முதல் எடிஷன் வந்து தமிழுக்கும் பௌத்தத்துக்குமான தொடர்பு என்ன, அதோட வரலாறு என்னன்னு மயிலசேனி வெங்கடசாமியோட ஐகானிக் ஒர்க். அவர் வந்து மற்ற சமயங்கள் பற்றி எழுதியிருந்தாலும் தொடர்ந்து பௌத்தத்தை பற்றி வேறு மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. இப்போ இதை வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா ஆங்கிலத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு வந்தபோது ஒரு டிரான்ஸ்லேட்டரா நம்ம வெறுமனே அது தமிழ்ல இருக்கிறது இங்கிலீஷ்ல கொடுத்தா மட்டும் போதுமா, அதை வந்து க்ளோஸா வச்சுட்டா மட்டும் போதுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுந்தது. இப்போ ஒரு புனைவை மொழிபெயர்க்கும் போது செய்யக்கூடிய ஒரு வேலைகள், அதாவது ஒரு மொழிபெயர்ப்பரா செய்யக்கூடிய வேலைகளுக்கும் ஒரு ஆழ்புணர்வு மொழிபெயர்த்து ஒரு ஆய்வு டெக்ஸ்ட்டை மொழிபெயர்த்துக்கும் ஆன வித்தியாசங்களை என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த லெவலில் வந்து திரும்பவும் வந்து இப்போ பௌத்தமும் தமிழும் என்னவா இருக்கு 1940க்கும் 2020க்கும் வந்து இங்கே தொடர்ந்து வேலைகள் நடந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த ஐடியாவை வச்சு புது புது வாசிப்புகள் வந்திருக்கு. இது வந்து இந்த எப்படி சொல்லலாம்னா வந்து அந்த டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னா வெறுமனே லாயலா இருக்கிறத க்ளோஸா மொழிபெயர்க்கிறத தாண்டி இந்த மொழிபெயர்ப்பாளர் என்னவா இருக்க வேண்டியிருக்குன்னா அந்த டைம் ஆஃப் த டெக்ஸ்ட், கான்டெக்ஸ்ட் ஆஃப் த டெக்ஸ்ட், அப்புறம் கான்டெக்ஸ்ட் ஆஃப் த டிரான்ஸ்லேஷன், கான்டெக்ஸ்ட் ஆஃப் த டிரான்ஸ்லேட்டட் டெக்ஸ்ட், இது ரெண்டுத்துக்குமான ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணக்கூடிய இடையே செயல்படக்கூடிய ஒரு நபராக அங்கே இருக்க வேண்டியதாக இருக்கு. த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டைம் ஆஃப் த டெக்ஸ்ட் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த டெக்ஸ்ட். இதுதான் வந்து ஒரு 1940களில் தமிழ் சூழலில் என்ன மாதிரி புரிதல் இருந்தது, இப்போ 2020 பௌத்தமும் தமிழ் வரலாறுக்கு என்ன புரிதல் இருக்கு. இப்போ இதை ஆங்கிலத்துக்கு கொண்டு போகும்போது இந்த மொழிபெயர்ப்பாளர் வெறுமனே அவர் சொன்னதை மட்டும் சொல்லிட்டு விட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. அதாவது நான் எந்த விதத்திலையும் வந்து அது 2 பேரோட சேர்ந்து செஞ்ச ஒர்க்கு, உதயராஜ் அப்புறம் தில்லைநாயகம் சாரோட சேர்ந்து பண்ணதை. எங்களோட விவாதம் எப்படி மாதிரி இருந்ததுன்னா, இப்போ இதை இன்னைக்கு ஆங்கிலத்தில் வாசிக்கக்கூடிய ஒரு வாசகருக்கு தமிழ் சூழல்ல என்ன மாதிரியான விவாதங்கள் வந்திருக்குன்னு தெரியணும். அப்போ ஒரு மொழிபெயர்ப்பாளரா நமக்கு இருக்கக்கூடிய ஸ்பேசஸ் என்ன, ஒரு பிரிண்டட் பேஜ் ஒரு புக்ல அப்படி எடுத்துக்கிட்டா அதோட ஃபுட் நோட்ஸு, கிளாசரிஸ், ப்ரிஃபேஸ், இதன் வழியா நம்ம வந்து அந்த புத்திசம் அண்ட் தமிழ்ன்ற ஐடியா, அந்த ஹிஸ்ட்ரி வந்து எப்படி வந்திருக்குன்னு தர வேண்டியதா இருக்கு. அப்போ அதுக்கு எக்ஸ்ட்ரா அப்பெண்டிசஸ்லாம் கொடுத்தோம். இந்த மாதிரியான ஸோ இதுவுமே வந்து ஒரு தீவிரமான கிரிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ், ஒரு தலித் கிரிட்டிக்கல் டிஸ்கோர்ஸால வந்த ஒரு பலன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இன்னைக்கு வந்து பௌத்தம், இந்திய வரலாற்றில் பௌத்தம்னு யோசிச்சா இதெல்லாம் நீங்கள் கடந்து பார்க்க முடியாது. ஒரே நேரத்தில் தமிழுக்கும் பௌத்தத்துக்குமான யூனிக்கான ஒரு வரலாற்றையும் தன்மையும் சொல்லணும். ஆனால் இதை வச்சுக்கிட்டு வெவ்வேறு சூழல்களில் இப்போ ஒரு பெங்காலில் இல்லை ஒரு மகாராஷ்டிராவில் அது என்ன ஹிஸ்ட்ரியாக இருந்தது அப்படின்னு யோசிக்கிறதுக்கும் ஒரு புது ஃப்ரேம் ஒர்க்கை இதன் வழியாக தரணும்னு வேலை செஞ்சது தான் இது. ஸோ இப்படி தான் இந்த ஊடாக வேலை செய்யணும்னு நினச்சேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் தெளிவுக்காக சொல்கிறேன். அதாவது ஒரு பக்கம் அயோத்திதாசரோட சொல்லாடல்கள், அதை மொழிபெயர்க்கும் போது இருக்கிற சிக்கல்கள், அது மொழிபெயர்க்கும் போது திறக்கும் வாயில்கள், அப்போது எந்த வகையான உரைநடைகள் அப்போ இருந்திருக்கு, உரைநடைன்னு ஒன்றும் இல்லை, நடைகள் இருந்திருக்கு, அது உங்களுக்கு ஒரு மெத்தடாலஜி கொடுக்குது. இன்னொரு பக்கம் மயிலைசேனி வெங்கடசாமி எழுதின சமயத்தில் இல்லாத தரவுகளை கூட நீங்கள் மொழிபெயர்க்கும் போது ஒரு ஆய்வாளராக இருந்து சேர்க்க வேண்டிய அவசியமும் இருக்குது. ஏன்னா அது வெளியே போகிற தளம் வந்து அந்த மாதிரி ஒரு ஆய்வுத்தளம். தமிழில் இருக்கிற ஆய்வுத்தளம் அதோட மெத்தடாலஜி, அதோட அப்ரோச் வேறு மாதிரி இருந்தாலும் இப்போ 2020 நீங்கள் மொழிபெயர்க்கும் போது அது ஆங்கிலத்தில் போகிற ஆய்வுத்தளத்துக்கு ஏற்ற மாதிரி வெங்கடசாமிக்கு அப்புறம் இருந்த ஸ்காலர்ஸ் கூட என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத ஆட் பண்ணி போட வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்போது எனக்கு அடுத்த இதை கடைசிய கேள்வியாக கூட வச்சுக்கலாம். ஒரு விஷயம் நான் அப்சர்வ் பண்ணது, இதுவும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது அப்சர்வ் பண்ணது, மகாஸ்வேத தேவியோட கதையை ஆங்கிலத்தின் வழியாக தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட கதை. ஆங்கிலம் தமிழ் ரெண்டுலேயுமே வாசித்தோம். அழகரசன் சார் அறையில் தான் வாசித்தோம். வாசிக்கும்போது தமிழ் இன்னும் அணுக்கமாக இருந்தது ஆங்கிலத்தை விட. அப்போது அந்த பிரிட்ஜ் லாங்குவேஜ் அதை யூஸ் பண்ணி தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க.
ஆனால் அங்கே என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது வந்து அழகாக தமிழில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அப்போது ரீஜனல் டிரான்ஸ்லேஷனில் ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியாகுது. நம்ம ஆங்கிலத்தின் வழியாக பண்ணால் கூட ஆடியன்ஸ்க்கு அணுக்கமாக போகிற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யூரோப்பில் இருந்ததுனால இந்த கேள்வி வருது. இப்போ அங்கே தெற்காசிய இலக்கியம் பற்றியும் தலித் இலக்கியம் பற்றியும் பார்வை எப்படி இருக்குது? அப்போது நீங்கள் மொழிபெயர்க்கும் போது எந்த ஆடியன்ஸை மைண்டில் வச்சு பண்ணுவீங்க? இப்போ 2 ஆடியன்ஸ் இந்தியாவில் படிக்கிறவங்களும் வாசிக்கட்டும், வெஸ்டர்ன் ஆடியன்ஸும் வாசிக்கட்டும்னா அப்போது 2க்கும் ஏதாவது மாற்றங்கள் பண்ணுவீங்களா? இல்லை அதையெல்லாம் என்னன்னு மட்டும் கொஞ்சம். புனைவில் என்று சொல்கிறேன், அது கொஞ்சம் எளிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு சமீபத்தில் ஒரு இமயமோட கதையை ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்க வேண்டியிருந்தது. அது வந்து ஒரு யூகே ஆடியன்ஸ்க்காகவும் மொழிபெயர்க்க வேண்டியிருந்தது. இதில் என்னென்னா வந்து முதல்ல நான் ஆரம்பித்த இடத்துல தான் சொல்கிறேன், மொழிபெயர்ப்பு அப்படின்றது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் கனெக்டட் டு ரீடபிலிட்டி அண்ட் ரிலேட்டபிலிட்டி. இது 2 விஷயத்தை நம்ம மறக்காமல் ஒரு மொழிபெயர்ப்பை செய்ய முடியாதுன்னு தோணுது எனக்கு. அப்போது சாதியை பற்றியோ அல்லது இந்திய சூழலில் இருக்கிற உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஆசிரியர் மாணவர் உறவை கூட வந்து ஒரு புது இடத்துக்கு நம்ம போகும்போது அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம மொழிபெயர்க்க வேண்டியிருக்கு. இப்போ இது எந்த இடத்துலையுமே வந்து நம்ம வந்து மூல எழுத்தாளருக்கு துரோகம் செய்கிறது இல்லை, அது அர்த்தம் அது இல்லை. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்றது அர்த்தம் இல்லை. மாறாக அந்த மொழிபெயர்ப்பு செய்யும் போதே வந்து நீங்கள் இந்த மனசில் வைக்கும் போது அது உங்கள் மொழிபெயர்ப்பை வந்து டிஃபைன் பண்ணும், ஷேப் பண்ணும். அதை தான் நான் சொல்கிறேன். இப்போது அல்பணிகள் அது ஆப்பணிகள் மொழிபெயர்க்கும் போது இல்லை ஆய்வு சார்ந்த மொழிபெயர்க்கும் போது என்னவா ஆயிடுதுன்னா, அந்த மொழிபெயர்ப்பாளர் வெறுமனே மொழிபெயர்ப்பாளரை மட்டும் இல்லாமல் அவர் ஒரு மொழிபெயர்ப்பாளர் ஆய்வாளர் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கும் போக வேண்டியிருக்கு. இது ஒரு பெரிய பொசிஷனை கிளைமுக்காக சொல்லலை நான். ஆனால் இந்த ஒரு 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 கான்டெக்ஸ்ட் இல்லாமல், பேக்ரவுண்டோட டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அது மொழிபெயர்க்கும் போது அதில் மிஸ் ஆகிறது அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ அந்த வகையில் வந்து சூழல் நமக்கு ரொம்ப முக்கியம், கான்டெக்ஸ்ட் பேக்ரவுண்ட்றது ரொம்ப முக்கியம், சூழலோட உங்களுக்கான பரிச்சயம்ன்றது ரொம்ப முக்கியம். இங்கே இதே இடத்துல தான் வந்து இந்த டெக்ஸ்ட் க்ளோஸ் ரீடிங் அல்லது வந்து நீங்கள் க்ளோஸாக என்கேஜ் பண்ணுறதுனால மட்டுமே ஒரு ஒரு மொழிபெயர்ப்பு வெற்றி அடைந்த மொழிபெயர்ப்புன்னு சொல்லிட முடியாது. அப்புறம் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், அது நீங்கள் இப்போ மராத்தி தலித் இலக்கியம் தமிழுக்கு வந்திருக்கு, குஜராத்தி தலித் இலக்கியம் தமிழுக்கு வந்திருக்கு. இவங்க யாருமே குஜராத்தியோ மராத்தியோ பண்ணவங்க வந்து யாரையும் அந்த மூல மொழிகள்லேருந்து பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ஆங்கில மொழிகள்லேருந்து தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது நீங்கள் ஆங்கிலத்தில் வாசிக்கிறத விட தமிழில் வாசிக்கிறப்போ அது வந்து ரொம்ப அணுக்கமாக நமக்கு இருக்குது. இப்போ நீங்கள் தீண்டாத வசந்தம் எடுத்துக்கோங்க, தெலுங்கு நாவல், அது இங்கிலீஷில் பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மொழிபெயர்த்திருக்காங்க ஆங்கிலத்தில். அந்த அந்த டெக்ஸ்ட் நான் டீச் பண்ண வேண்டியிருந்தது. அந்த மொழிபெயர்ப்பு ரொம்ப கஷ்டமானது. ஆனால் தமிழில் வாசிக்கிறப்போ அவ்வளோ சுழிவாக இருந்தது. அதுக்கான காரணம் வந்து மொழி வெறும் மொழியாகவே இருக்கிறது இல்லைன்றது தான். அது பண்பாட்டோட, சமூகத்தோட, சமூக அரசியலோட எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால வருது. அப்போ ஒரு ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பாளர் இந்த சூழலில் அவர் ஒரு இன்னொரு ரீஜனோட அவர் வந்து அதை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அது கேப்சரும் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வகைகளில் தான் வந்து லாயல்ட்டி, வந்து க்ளோஸ் டு த டெக்ஸ்ட், இதை தாண்டி அதை எதுவுமே மீறாமல் அதை வைத்துக்கொண்டு வேற வேற தளங்களில் மொழியாக்கங்கள் மூலமாக பல்வேறு விஷயங்களை யோசிக்கிறோம், தேரைஸ் பண்ணணும்னு நினைச்சேன். அதுதான். வச்சுக்கலாமா? சரி, நன்றி. தேங்க்யூ.